ஏராளத்தோடு இங்கு கூடியிருக்கும் காட்சி மிக இனிமையாக இருக்கிறது. உலகம் உண்மையிலேயே இதுவரையில் கொண்டே இருக்கக்கூடிய போக்கிலிருந்து திருப்பம் பெறுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று பல வகையில் நாம் உணர்கிறோம். மனிதன் ஆதிவாசியாக வாழ்க்கையை தொடங்கினான். அதன் பிறகு வாழ்க்கையில பல முறைகளில் முன்னேறி இன்று விமான பயணம் கம்ப்யூட்டர் சாதனமாக இவ்வளவுக்கும் பார்ப்போம்னா மனிதன்ல என்ன வேறுபாடு வந்தது? ஆனா வேறுபாடுகள் என்ன வந்ததுன்னு கவனிக்கிறபோது பஞ்சேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் என்பது அதாவது கண் முதலாக இதெல்லாம் ஞானேந்திரியம் என்றும், கை கால் புலம் இந்த கர்மேந்திரியங்கள் என்று சொல்றாங்க. இந்த இந்திரியங்கள் எல்லாம் உள்ளது உள்ளவாறே, அதுக்கு ஆற்றல் உள்ளவாறே அந்த ஆரம்ப காலத்தில் மனிதன் அனுபவித்து வந்தான். போக போக அறிவு வளர வளர ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அவனுடைய ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு கருவி இழக்கிறது. இன்று அன்றையிலிருந்து இந்த வரைக்கும் வளர்ந்தத முழுமையாக பார்க்கிறோம். அதுக்கு மேல என்ன சொல்றது? கண் முதலிய 5 புலன்களுக்கும் உபகரிகளாக விஞ்ஞானங்கள், தொலைநோக்கி, பெருக்காடி, மற்ற எல்லா சாதனைகளையும் எடுத்துக்கொள்ளணும். எல்லாம் என்ன கண்ணால பார்க்கறதுக்கு ஒரு 30 மணி தான் தெரியும். அதே 3 லட்சம் மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு பொருளை கூட பார்க்கக்கூடிய கருவிகள். அப்ப கண்ணுக்குத்தான் உபகருவி. பெருக்காடியானாலும் சரி, தொலைநோக்கியானாலும் சரி, கண்ணுக்கு உபகருவி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இதெல்லாம் டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம். காதால கேட்க முடியல சத்தத்தை, அதை ரொம்ப துல்லியமாக எடுத்து காட்டு. அதே போலதான் இதுவரையில வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லா கருவிகளும் பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு எல்லாம் உபகரிச்சு. அதே போல கைக்கு உபகருவி, காலுக்கு உபகருவின்னு சொல்ற போது மோட்டார் நம்ம நடந்து போனா 4 மைல் தான் நடப்போம். சைக்கிள்ல போனா 12 மைல். அதுக்கு மேல மோட்டார்ல போனா 30 to 50 மைல், 60 மைல், 100 மைல் கூட போகலாம். வேகம் பிளேன்ல போனா 600 மைல். இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன, காலுக்கு உபகருவி ஆச்சு. அவ்வளவுதான். காலால நடக்கிறது 4 மைல் மாடிக்கு சொன்னா அந்த வேகத்தை அதிகரிச்சு அதிக மைல் கடக்கக்கூடிய அளவுக்கு கருவிகள். கால் எப்படி நடக்குது? நம்ம உடலுக்கு உள்ளாக உள்ள ஜீவகாந்த சக்தி, மின் சக்தியினால் ஜீவகாந்த சக்தி மின் சக்தியாக மாறி அதுதான் இயக்கம். அதே போல கண்கள்லையும் அப்படிதான். அந்த இயக்கத்துக்கு நம்ம ஜீவகாந்த சக்தியை ஒரு அளவுல உற்பத்தி லிமிட்டா இருக்க, அதுக்கு நேராக மின் சக்தியை கொண்டு, எலக்ட்ரோடைனமிக் என்ற சக்தியை கொண்டு அதை உபயோகப்படுத்துற போது எல்லா கருவிகளுக்கும் பவர் சார்ஜ் வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களுக்கு உபகரிதான். ஆரம்ப நிலையிலிருந்து அனுபவித்தாய், அனுபவத்தின் பலன் அறிந்தார், பேரறிவை பெற வேண்டி பெருத்த வேகம் பெருத்த விஞ்ஞான குறைவிட்டார். யாரறிந்த ஒன்றும்
இது ஞான கர்ம இந்திரியங்களுக்கு உலகறியாச்சு. ஊரறிந்தாய் உலகறிந்தாய் ஒன்று மட்டும் அறியவில்லை. என்ன இந்த பஞ்ச 5 கருவிகளும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் இயக்குவது யார், பயன் பெறுவது யார்? இதை கண்டுபிடிக்கலையே. அதை கண்டுபிடிக்காத இதெல்லாம் அதிகமாக வேகமாக போக 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 மனிதனுக்கு அது ஆபத்தாக. இதை விஞ்ஞானிகள் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது மெட்டீரியலிசம் என்று அதையே போயிட்டு இருந்தா உண்மையை உணர முடியல. ஆனால் பிலாசபி தத்துவஞானம் விளங்கிக் கொண்டு அதை உண்மையாக தெய்வீக வாழ்க்கையாக மாற்றணும் என்ற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கு ஓரளவு வந்து. அப்போ என்ன வேணும்? மனதாகிடும். மனம் அறிந்தால் மனதுக்கு அடித்தளமான அறிவு அறியலாம். அறிவை அறிந்தால் அறிவைதான் என்றும் நிறைவாக உள்ள இறைநிலை என்பதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இறைநிலையில இருந்து மனித மனம் வரையில இந்த பிரபஞ்சம் இறைநிலையில சுத்த வழியாக இருப்பு மண்டலமாக இருந்தது. அதன் உள்ளாக இங்கேதான் நீங்க கவனிக்கணும். இறைவெளி என்ற இருப்பு 3 ஆற்றல்கள் உடையது. அது இல்லாதது ஒன்று அல்ல. சுத்த வழியாக இருந்தாலும் அதுல இல்லாத ஆற்றல் இல்லை. அதான் பூரணம் என்று சொல்றது. அது எப்படி நமக்கு தெரியலையே, ஒண்ணுமே பூரணம் எப்படி சொல்றது என்று சொன்னா, அந்த இயக்க நீதிகள் எல்லாம் பார்க்கிற போது என்ன என்ன நான் பார்க்கிறோமோ அதெல்லாம் அங்க இருந்தத்தானே வேற எங்க இருக்கும். அதனால இதெல்லாம் அங்க இருந்தத்தான் காலத்தால ஒன்னா வருகிறது. அதனால அந்த இறைநிலை அல்லது தெய்வநிலை என்று சொன்னா அது பூரணம். அதோட இந்த 2 தன்மைகளும் அடங்கியதுதான் தெய்வம். விரைவு அறிவு. விரைவுனா வேகம். வேகம் என்ற போது அங்கதான் எல்லை கட்டக்கூடாது. மனதை சும்மா சிறு அசைவு இருந்தாலும் அந்த வேகம். அந்த வேகத்தை குறைச்சிட்டு வேகமே இல்லாத இடம் இருப்பு. இருப்பு நிலையிலிருந்து இயக்கத்துக்கு வந்தாதான் வேகம். அந்த வேகம் இத அளவிட முடியாது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த வரணும் நம்ம அளவு எடுக்கணும். அது எவ்வளவு வேகம் இருக்குன்னா நம்ம ஒரு சிறிய குறிப்பு வைக்கணும்னா வேகத்தை கணக்கெடுக்கலாம். ஆனா அதனுடைய முழுமையான வேகத்தின் முழுமை எவ்வளவுன்னா பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ளதான் வேகம். அதே போல விவேகம் அறிவு. வேகம் விவேகம். அறிவு என்பது சிந்தனையும் எண்ணியது இன்ப அனுபவிப்பதுலாம் மாத்திரம் வச்சுக்கூடாது. அறிவு என்பது இயக்க ஒழுங்கு. எந்த பொருளானாலும் சரி அது இயக்கத்துல ஒரு நேர்மையா சீர்மையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது எந்த ஆற்றலோ அதுதான் கான்சியஸ்னஸ். ஆங்கிலத்துல தமிழ்ல அறிவு. அப்ப இருப்பு நிலையில பூரணம், விரைவு, அறிவு, வேகம், விவேகம் இதமாக வச்சுக்கணும். இதுதான் இறைவன். அந்த இறைநிலை என்பது இருப்பு. அது ஒன்றும் செயல்படாத இருக்கிற போது பூரணம் இறைவு. செயல்பாட்டுக்கு வருதுன்னு சொன்னா என்ன எது வரும்? இப்ப பாருங்க, விரைவுதானே வரணும். விரைவில்லாத அறிவு செயல், அதாவது முறைப்படுத்துவதற்கு இல்லை. அதனால
அந்த விரைவு தன்னகத்தை இருந்து முகிழ்ந்த போது சிறிய அலையாக எழுச்சி பெற்றது. அலை என்றால் இந்த பூர்ணமான ஒன்று அது ஒரு சிறிய இடத்துல சிறிய அளவுல எழுச்சி பெற்று இயங்க ஆரம்பிச்சதுதான் அலை. அந்த அலைய சூழ்ந்தழுத்தத்தினால நெருக்கி 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 அழுத்தும் போது அதுவே சுழல் இயக்கமான போது அதுதான் விண் என்றும் ஆகாசம் என்று சொல்றோம். அந்த ஆகாசத்துல இருந்து அதனுடைய கூட்டு சேர்க்கை காற்று, நீர், நிலம் இவைகளெல்லாம் பஞ்சபூதங்கள். ஆகாசம் காற்றுல ரெண்டு காற்று, ஒன்னும் லேசான காற்று, இன்னொன்னு அழுத்த காற்று. அந்த நீர் காற்று சொல்றாங்க. இந்த ரெண்டு காற்று சேர்ந்த தண்ணீர். நீர் நீர் இன்னும் கெட்டியான நிலம். இந்த இருப்பு நிலையில் இருந்த பூரணம், அறிவு நிலை, இந்த இரண்டும் இயக்க நிலைக்கு வர்ற போது பரிணாமம் அணு முதல் கொண்டு அணுக்கள் கூட்டமாக உள்ள எந்த பொருளை எடுத்தாலும் அணுக்கள் கூட்டம் தானே. அதுல விண்ணிலிருந்து 5 தரப்பட்ட மின்கூட்டு பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள்லயே ஒரு சிறிய இடத்துல காந்தாற்றல் சுழல ஆரம்பிச்சதுன்னா, காந்தாற்றலுடைய அந்த விண் சுழற்சி இருந்த அந்த விண் சுழற்சியில வேகமாக அது இயக்கம். அதுக்கு முன்ன என்ன இருந்து சுற்றிலும் இருப்பு நிலை, நிறை நிலை. அந்த சுழல் இருப்பு நிலையோட மோதுற போது அங்க இன்னொரு அலை வரும். அந்த அலையும் இதே போல ஒரு உருண்ட வடிவமாக சூழ்ந்தழுத்தப்பட்டு, ஆனா போதிய அழுத்தம் இல்லாதனால அது கரைந்து சீக்கிரமாக கரைந்து இறைவெளியிலேயே கலந்து. ஆனாலும் அது ஒரு மேக்னெட்டிக் திவலைகள், அததான் காந்தம்னு சொல்றோம். காந்தத்துக்கு நூல்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரணவ சரீரம். பிரணவம்னா என்ன சொல்றாங்க? சக்தியும் சிவமும் சேர்ந்த ஒரு இயக்கம். சிவம்னா பூரணமான ஒன்று, அது சிறிய அளவில் அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற சக்தி. அந்த பூரணம் சக்தி இந்த இரண்டுமே சேர்ந்து இயங்குற போது உண்டாகக்கூடிய காந்தம். அந்த காந்தத்துக்கு 5 வகையான திறமையை முதல்ல வேதாந்திகள் கண்டுபிடிச்சாங்க. என்ன? அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். இந்த 5ஆக மாறுவது காந்தமா. அணுக்களுடைய கூட்டுக்கு தகுந்தவாறு இந்த காந்த சக்தியானது தன்மாற்றம் பெறுகிறது. பிரஷர், சவுண்ட், லைட், ஸ்மெல், டேஸ்ட். இது நீண்ட காலமாக பழைய ஏற்பட வந்தது. அதன் பிறகு சித்தாந்திகள், சித்தர்கள், அதாவது மனதை உணர தொடங்கிய ஆராய்ச்சியாளர்கள் வந்தாங்க. ஆமா, இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள்ல அறிவு பற்றியோ மனதை பற்றியோ ஒன்றுமே விளக்கவில்லை. அது எது? எந்த காந்த சக்தியானது அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக பஞ்சபூதங்கள்ல அதல்ல மாறுதோ, அதுவேதான் உயிர்களிடத்துல மனமாக மாறுகிறது என்பதை கண்டுபிடிச்ச போது சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டுபிடித்தது சித்தாந்தம் எனப்பட்டது. வேதம் என்பது பஞ்சபூதங்களை பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் விவரிப்பது வேதம். வேதத்துக்கு அந்தமாக சிவனை கண்ட ஒரு கருத்து வேதாந்தம் என்றும், சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்ட நிலை சித்தாந்தம் என்றும் ரெண்டாச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வேதாந்திகளுக்கு சித்தாந்தம் தெரியாது, சித்தாந்திகளுக்கு வேதாந்தம் தெரியாது. அது என்னங்க? நான் சித்தாந்தி. சித்தாந்தம்னா என்ன? சத்து சித்தானந்தம். வேதம்னா என்ன? அத்வைதம்.
ஒன்றே எல்லாம் ஆகியிருக்கிறது. எப்படி இருக்குது? அவனுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, தெரியாது. இன்னைக்கு உள்ள தத்துவ ஞானம் உலகத்துல நிறைவாக காரணம்னா விதியும் நிலையும் அவனுடைய பரிணாமம் சொல்லி வந்தேன். அந்த பரிணாமம், இந்த பரிணாம தத்துவத்தையும் அவனே சிந்திக்க வைத்து உணர வைத்து ஒவ்வொன்றாக விளக்கக்கூடியது நேரடியாக புரிந்து மூலமாக தெரிந்து கொள்ள முடியுமே தவிர விளக்கி காட்டி அதை சொல்ல முடியுமா? வேதாந்தமானாலும் சரி, சித்தாந்தமானாலும் சரி. அதனால இப்போ அது பயிற்சி வேண்டும். அணு முதல் கொண்டு பஞ்சபூதங்களும் அண்டங்களும் உயிர்களும் பரிணாமம், அதான் இயக்கம். இருப்பு நிலையில 3 தன்மைகள்: பூரணம், அறிவு, விரைவு, வேகம், விவேகம் சொல்லுவாங்க. இயக்க நிலையில பரிணாமம் ஒண்ணு, அணு முதல் கொண்டு அண்டங்களுக்காக பரிணாமம். ஆனா எப்போ ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயக்க ஆரம்பிச்சுதா, அந்த ஒன்றோட ஒன்று சேர்ந்த உடனே அந்த இயக்கத்தில் தானாகவே ஒரு வேறுபாடான இயக்கம் தன்மை ஏற்பட்டு அதுக்குத்தான் இயல்பு நோக்கம். இயல்பாகவே ஆக்கம் பெறுகிறது, இயக்கத்துல சிறப்பு பெறுகிறது இயல்புக்கம். அப்போ இயல்புக்கு என்பது அணுவும் அணுக்கள் கூடியது. எத்தனை பொருட்கள் நம்ம பார்க்கணும் எல்லாமே இப்ப அணுக்கள் கூடிய போது அங்கிருந்து ஜீவகாந்த சக்தி ஓட்டம் உண்டாகுது. அந்த ஓட்டத்துல நடுமையத்துல கருமையம் அமைச்சு கொள்ளுது, உடல் முழுவதும் அணு எடுக்க அமைச்சு கொள்ளுது. அப்ப என்ன, அந்த உரசல், அந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் இருக்குப்பா உடல்ல, அதையே உணர்வு. அதான் உணர்வு, அங்கதான் ஜீவன் என்பது உணர்வு. அந்த உணர்வு உடல் இயக்கத்திற்கு சமமாக இருக்கிற போது சமமான உணர்வு. இந்த உடல் இயக்கத்துல அணுக்களை பாதிக்கிற போது அல்லது கொஞ்சம் தடுக்கிற போது, உரசுற போது, அப்போ இன்பமா இருக்கும். அதுவே ஷார்ட் சர்க்கியூட், அதாவது மின்குறுக்காகிற அளவுல அந்த ஓட்டம் வர்ற போது சொந்தமாக. அப்ப அமைதி, இன்பம், துன்பம், வேறின்பம், அதை யாரு இது உணர்த்துவது, உணர்வது என்று தெரிந்து கொண்டு இயற்கையையும் அறிவையும் அவனே உணர்ந்து கொள்ள போது. ஆகவே இவைகளெல்லாம் இயல்புக்கும். பரிணாமம் என்பது அணுமல் கொண்டு அண்டகீராக உயிர்களாக வந்தது பரிணாமம். இரண்டாவது தன்மை இயற்கைக்கு என்ன, இயக்கத்துல இயல்புக்கம். இயல்புக்கு இல்லாத ஒரு பொருள் இல்லை. சடத்தோடு உண்டா என்றால் எந்த அணுவால அணுக்களால சேர்ந்த எந்த பொருளானாலும் அதுக்கு இயல்புக்கு உண்டு. ஒரு கிராம் மயில் சுத்தம் எடுத்துக்கிறார், அது சும்மா வச்சிருந்தா அது அப்படியே இருக்கும். வாயில போட்டா எரிக்க ஆரம்பிக்கும், ரத்தம் வரும், பாயசம். அதான் அது உள்ள எந்த பொருளானாலும் சரி தானாகவே அது ஒன்றாவது கொண்டு கலப்புற போது, அந்த இயக்க வேறுபாட்டுக்குரிய சூழ்நிலை வரும்போது அதற்கு தகுந்தவாறு ஒரு இயக்கம். அதுதான் இயல்புக்கம். அந்த இயல்புக்கத்துல இயக்கம் என்று செயல் என்று 2 வைக்கிறாங்க. இயக்கம் என்ற போது தானாக இயங்கக்கூடிய சடப்பொருள் எல்லாம் இயக்கம். ஆனா விரும்பி வேண்டி பழக்கத்தினாலேயோ திருப்ப செய்யக்கூடிய அளவுக்கு ஜீவன்ல இருந்து வரக்கூடிய செயல். ஜீவனாக இருந்து செய்யக்கூடிய செயல் தான் செயல், அல்லது தானாக இயங்கக்கூடியது இயக்கம். அந்த இயக்கமானாலும் செயலானாலும்
அங்கே கூட ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காமசக்தியை பாதிக்கிறது இல்லையா? அழுத்தமா ஒளியா ஒளியா சுயாமனமாக எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கக்கூடிய காமசக்தி பாதிக்கிறதுனால அந்த தன்மாற்றத்தினால இன்பமோ துன்பமோ உண்டாகும். இவைதான் விளைவு. இந்த விளைவுகளுக்கு தகுந்தவாறு விளைவு என்ன, எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தும் பாருங்க. நாம சாப்பிட்டோம், நல்ல உடம்பு நல்லா இருக்கு, நல்ல விளைவு தான். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம், உடம்பு கெடுத்து. அதை தீய விளைவுன்னு சொல்லலாம். ஆனா தீய விளைவு இல்லை. அதிகமா சாப்பிட்டதுனால அது செய்ய வேண்டிய அதண்டதுக்குள்ள இயல்புக்கும் அந்த அளவுல இன்னொன்று தாங்க முடியும். இப்போ மனிதனானவன் முறையாக வாழணும்னு சொன்னா, அமைதியாக வாழணும்னா, துன்பம் இல்லாத வாழணும்னு சொன்னா இறைநிலையே உணரணும். அங்க உள்ள இருப்பு தெரிந்து கொள்ளணும். இரண்டாவது, அதனுடைய பரிணாமத்துல இயக்கத்தை தெரிந்து கொள்ளணும். பரிணாமம் இயல்புக்கும் பூதளம். பூதளம் என்பது என்னன்னா, அறம் என்றால் உங்களுக்கு தெரியும், நீதி என்பது இயற்கையின் நீதிதான். கூறுதல் என்ற போது ரொம்ப துல்லியமான, சிறிது கூட தவறாக வரக்கூடிய நீதி, இயற்கை நீதி. அதனால்தான் கூறுதல் என்ற வார்த்தையில சொல்றாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட். என்ன காரணம், என்ன செயல் நடக்குதோ அது தகுந்தவாறு விளைவு. இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருளுக்கு ஏற்ப தக்க விளைவு வரும். நீங்க இதை மனதில் வைத்துக் கொண்டு உலகில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு செயலும், செயல்னா அசைத்தானே, ஒண்ணு இயக்கமாக இருக்கும் அல்லது செயலாக இருக்கும். செயலானாலும் இயக்கமானாலும் காந்தசக்தியை நாம் ஊக்குவிக்கிறோம், அசை வைக்கிறோம். அதனால அது தன்மாற்றத்துல, அழுத்தத்துல ஒளி ஒளி சுவைமான இவைகள்ல ஊக்கப்படுது, ஆக்கப்படுது. அதுக்கு தகுந்தவாறு உடலுக்குள்ளாக உள்ள செல்கள், உடல் உறுப்புகள் அதனால உண்டாகும். ஆக இப்போ இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டு என் உடல் எப்படி அமைந்திருக்கிறது, மனம் எப்படி அமைந்திருக்கிறது, எனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்யணும் என்று தெரிந்து கொண்டு ஒவ்வொரு பொருளோடும் அந்த ஜீவன்களோடும் அளவு முறைகள், அந்த அளவு முறையோடு அனுபவிக்க மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் இயற்கையை ஒட்டி வாழலாம். இயற்கையை உணர்ந்து அதை ஒட்டி வாழறோம் சொன்னா அதுதான் இறை வழிபாடு. இயற்கைக்கு இறைவன் என்ற ஒரு பேர் உள்ளல்லவா? அதாவது ஆதியில இறைவழியாக இருந்தது இறைவன். அதனுடைய பரிணாமத்துல முழுமையா சேர்த்து பார்த்தா அந்த அணுமொழி கொண்டு அண்டங்கள், உயிர்கள் எல்லாமே இயற்கை தானே. அதனால அந்த இயற்கையை நாம் உணர்ந்து கொள்ளோம்னால் இறைவனை உணர்ந்து கொள்கிறோம். அந்த இயற்கைக்கு வேறுபட்டவரா நம்ம உடல்? ஒரே கேள்வி. ஏதாவது யாராவது இந்த உடல்ல உறுப்புல ஏதாவது யாராவது ஒன்று செய்து வச்சிருக்காங்களா, ஒதுக்கி வச்சிருக்காங்களா? எல்லாமே பரிணாமத்துல அந்த கருத்துள்ளதாக வந்ததுதான் எல்லா ஜீவன்களுடைய உடலாம். அப்போ இயற்கையாக வந்ததுதான் எல்லாமே. அந்த நிலையை அறிந்து கொண்டு இன்பத்தன்மை இயல்பு எப்படி உண்டாகுது? நம்ம உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை அதிகமாக செலவிட்டுட்டா நம்ம சக்தி போராடும் போது அதனால துன்பங்கள் உண்டாகும். இல்ல அந்த சக்தியை சரியானபடி முறையாக பயன்படுத்தலைன்னா ஓவர் ஆக்ஷன் பண்ணும்போது மின்குறுக்கா ஷார்ட் சர்க்யூட் வரும், அதுல துன்பம் உண்டாகும். அதிகமாக செலவு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, உறுப்புகளே செயல்படாத போது பேசாத நின்று போற போது அதுக்கு பேர் மாறணும். இவைகளெல்லாம் எதனால உண்டாக்குறது? ஜீவகாந்த சக்திய நாம் உணராத, அவ்வளவு பேராற்றல உணராத. என்ன பேராற்றல் சொல்றது? நாம் 3 வயது முதற்கொண்டு இன்று என்ன
என்னென்ன செய்தோம் அப்படியே நினைச்சு பார்த்தோம்னா முக்கியமான விஷயங்களெல்லாம் நினைப்பு வரும். நினைச்சு பார்த்தா வருது, பார்க்காத போனாலும் வரும். அங்க எப்படி வருது? பார்க்காத, நினைச்சு பார்க்காத போது கூட சில எண்ணங்கள் வருது. எப்படி கேட்டா அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த எந்த இயக்கமானாலும் காந்த இயக்கத்துல அந்த அலை, அதுதான் அலை. அந்த அலை காந்தத்துல ரெண்டு நிலை. ஒண்ணு இயக்கம் அலை, அந்த அலைக்கு நிலை ஒண்ணு. நிலைதான் இறைவெளி, அலைதான் அதனுடைய அசைவு. அதாவது விண்ணினுடைய சுழற்சியினால ஏற்படக்கூடிய அலைதான் அசைவு. அப்போ காந்தம் என்பது இறைநிலையோ அதனுடைய விண்ணினுடைய அலையும் சேர்ந்ததுதான் காந்தம். அப்போ எந்த அலையா இருந்தாலும் காந்த அலையா இருந்தா எங்க போகணும்னு சொல்லுங்க. எழுந்து எங்க ஓடணும்? அது இறைவெளியில தானே ஓடணும். இறைவெளி இல்லாத ஓடாது, ஓட முடியாது. அப்போ அந்த வேகத்துக்கு தகுந்தவாறு இறைவெளி தடுத்து, ஏன்னா எல்லாம் வல்ல பேராற்று பிரபஞ்சத்திற்கு அப்பாலாக எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால யூகிக்க முடியுமா அந்த அளவு வலுவுடைய அடுத்த ஆற்றலுடைய முன்னே சொன்ன விரைவு அறிவு அது உடையதுதான் இறைவு. அப்பா அதனுடைய ஆற்றல்ல எந்த அலையானாலும் அது தடுக்குது. அலையினுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு போனாலும் சரி, தடையன்னு அந்த தடையினால எந்த அலையானாலும் அப்படியே திரும்பும். அப்படியே திரும்புற போது எங்க எவ்வளோ தொலைவு போனாலும் மறுபடியும் அந்த அலையுடைய தன்மை இங்கதான் புறப்படுற இடத்துலதான் எந்த அலையும் அமையும். இதுக்கு உள்ளாக எத்தனை காலம்னாலும் ஆகும். அதனால்தான் சில செயல்கள் இன்றைக்கு அப்பா செய்தாங்கன்னா அவன் பிள்ளைக்கும் பேரனுக்கோ அதனுடைய பயனை செய்யும். சில செயல்களுக்கு விளைவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செயலுக்கும் விளைவுக்கு இடைக்கால தூரம் இந்த வேகத்துக்கும் செயல்பாட்டுக்கும் இருப்பான். அப்போ நாம் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் எடுத்தோம்னா உருவம் எடுத்தோம், அதில் குணமாக மாறும். அந்த எண்ணத்துக்கு அலை உண்டு. அந்த அலை எவ்வளவு வேகம் இருக்கிறது, அந்த வேகம் உடனே நம்ம உடல்ல சுழல ஆரம்பிக்கும். உடல் உள்ள ஜீவகாரண சக்தியை சுழலும் போது சுழற்சியினுடையதுனால நம்ம உடலுக்குள்ளாகவே ஒரு மையப்புள்ளி இருக்கிறது. அதுதான் ஜெனட்டிக் சென்டர் அல்லது கருவு. கருவுகளை போய் வடிவாகி இருப்பாய். ஏன்னா இந்த வேகம் குறைவு, நாம் எண்ணத்துடைய வேகம் குறைவு. அதனால நம்ம பற்றியே சிந்திச்சோம், அது இதே சொல்லிட்டு அங்க முடிப்போம். ஆனா இன்னொருவரை பற்றியோ உலகத்தை பற்றியோ நீண்ட செயல்களை பற்றியோ நினைக்கிற போது அதனுடைய வேகம் அதிகமாகும். அதிகம்னா தூரம் ஜாஸ்தியாகும், காலம் ஜாஸ்தியாகும். எண்ணத்தினுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு அதனுடைய சுழல் அப்போ தடுக்குது. தடுத்துதான் அப்படியே வளையும். அடைந்தாலும் அதனுடைய வேகம் இருந்து இல்லையா, அந்த வளைவிலேயே திரும்புற போது மறுபடியும் வருது, அப்படியே திரும்பும். இதுதான் ஃப்ரீக்வன்சி. எப்படி எவ்வளவு நேரத்துக்கு சுழல் ஒவ்வொரு சுழல் அமைதோ அதுதான் அலையினுடைய ஃப்ரீக்வன்சி. எவ்வளவு தூரம் போய் வளையுதா அது லென்த், அது அலையினுடைய நீளம். ரெண்டு இருக்குது. அலைக்கு நீளம் ஒண்ணு, சுழற்சி ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி எல்லா அலைகளுக்கும் நாம எந்த அலைகளுக்கும் உண்டு, எந்த அலைகளுக்கும் உண்டு. நமது காந்த தத்துவத்தை ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு அன்பர் இங்க வந்திருந்தார், ஒரு சயின்டிஸ்ட்.
அவர் சொன்னாரு, ஒரு வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா என்னன்னா, இது வரைக்கும் அந்த விஞ்ஞானிகள் ஏன் அலைகள் வளையுது, அது லைட் வேவ் ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் போகக்கூடியது. அவ்வளவு வேகமுடையது லைட் வேவ். அந்த லைட் வேவ் கூட நேரா போறதில்லை, வளைஞ்சு போகுது. அது ஏன் என்பது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது காரணம் என்னன்னா, விஞ்ஞானிகள் இறைவெளியில ஒரு சக்தி இருக்கிறது என்பது ஒத்துக்கொள்ளாததுனால, இறைவெளி ஒரு ஆற்றல் உடையது என்ற பொருள் வழங்காதனால அது ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிற போது அது எல்லாமே போயிடுது. இப்போ அதுதான் ஓல்டர் என்ற ஒரு கலாசாலையில யூனிவர்சிட்டியில நான் பேசுற போது அவங்க 2 கேள்வி எடுத்தாங்க. நல்ல விஞ்ஞானிகள் எல்லாம் 3வது நாள் 2 கேள்வி. நீங்க சொல்றீங்க இந்த சுத்த வெளி இவ்வளவு பேராற்றலாக உடையது என்று சொல்றீங்க, நீங்க விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்றீங்க, நீங்க எப்படி? இந்த இடத்துல உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல எது எது வலிமுடையது, அதாவது சூரியன், சந்திரன், மற்ற உலகங்கள், கோள்கள், அதை விட வலுவும் உடையது வேற என்ன இருக்கு? அப்போ அவ்வளவு பொருளையும் லேசா தாங்கி கொண்டு தண்ணிலே மிதக்க விட்டு கொண்டு எல்லாமே அதிலேயே மிதந்துகிட்டு சொன்னா எது சுத்தவெளி தான். அதை விட வலு ஜாஸ்தியா இல்லைன்னா சுத்தவெளி மேல மிதக்க முடியாது. இதை வச்சுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் அங்க உள்ள சில சயின்டிஸ்ட் சொன்னாங்க, இதுக்கு பின்னால ஒரு சயின்ஸ்ல ஒரு வார்த்தையை உற்பத்தி பண்ணிருக்காங்க. என்னங்கிறது அப்போ சப்போசிஷன் சொல்றா. அதுக்கு கீழே பார்த்தோம்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு தெரியாத ஆனா ஒப்புக்கொள்ளக்கூடியதுக்கு வார்த்தை என்ன அனுமானம் தான். அனுமானத்தை இங்கிலீஷ்ல வந்து நான் சொல்றேன். அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக அது எடுத்துக்கொள்ளலாம். இன்னொருத்தர் ஆரம்பிச்சாரு. இது முடிய உடனே பாருங்க எவ்வளவு இந்த நம்ம நாட்டில் நான் போய் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில பேசணும்னா எத்தனை பேரை காக்கா பிடிக்க வைக்கிறது. அப்படியும் அது அவ்வளோ இஷ்டம். அதுதான் அதை தெரிஞ்சுக்கீங்க. அதை அங்கே அப்படி இல்லை. யாரோ வந்துருக்காங்க, அவங்க இந்த தத்துவம் பேசுவாங்க, இந்த விஞ்ஞானம் பேசுவாங்கன்னு சொன்னா உடனே அவர்கள் அந்த தலைவர்களுக்கு தெரிஞ்சு அவங்க அழைப்பிட்டு கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. இப்போ வைக்கேஷ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு தெரியுமா, அதாவது நியூஜெர்சி மாகாணம் நியூயார்க்கு பக்கத்தில், அது அடுத்த முதல் நம்முடைய தத்துவங்களெல்லாம் வெளியாகலாம். அங்கதான் நான் 4 வருஷம் முக்கிய. அப்போ அங்க நான் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சது. அந்த நேர சான்ஸ்லர் அவர் என்ன ஏற்பாடு பண்ணாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு ஒரு நாளைக்கு பேச சொல்லணும். நம்ம விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். அது ஒத்துக்கொண்டு ஒரு பெரிய கூட்டு சாதாரணமான ஒரு யூனிவர்சிட்டியே அவங்களே ஏற்பாடு பண்ணணும்னா அவங்க இதெல்லாம் விளம்பரம்லாம் போட்டு வந்திருக்காங்க. மற்ற யூனிவர்சிட்டியில இருக்க கூட வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அங்கே எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு கீழே மேலே போற போது சுமார் ஒரு
10 பேர் என்னோட நம்ம நண்பர்கள் அமெரிக்கர்கள் வர்றாங்க. ஒரு 4 பேர் தான் இருக்காங்க நம்ம இந்தியர். ஆனால் நல்ல சயின்டிஸ்ட் வரும்போது நம்ம இந்தியர்களில் ஒருத்தர் யார் வீட்டில் தங்கியிருக்காருன்னா அவரை கேட்கிறாரு. இன்னொரு விஞ்ஞானியே சந்திரகாந்த குட்டே என்பது அவருக்கு எம்எல் சர்மா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். எல்லாரும் நடந்து போகணும், சொல்லுங்க. அவர் சொல்றாரு, you know very well, Swamiji has not read the 3rd class or past 3rd class in the school. Now, can you believe that he is going to give a lecture to the thousands of research scholars in the famous Rutgers University? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாம இதை நம்ப முடியுதா கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, நம்ப முடியுதான்றதெல்லாம் எழுத்துலையே பேச்சிலேயே நம்பறதுக்கு நான் கேட்கிறேன். நான் நேரடியாக இப்ப பார்க்கிறோம். அதற்கு அழைப்பு விட்டுருக்காங்க. நாங்கள் எல்லாம் போறோம், அங்க இப்ப நடத்த போறோம். அதனால அதுக்கப்புறம் அந்த இதுல இன்னொரு இடத்துல ஓல்டர் யூனிவர்சிட்டியில இன்னொரு கேள்வி. 2 விஷயத்துலதான் இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து ரொம்ப தலைப்பட்டு பார்ட்டிகள், அதாவது மைனூர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள். ஃபண்டமெண்டல்ன்றதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்க. இன்னைக்கு இன்னும் கூட அதை, அதாவது இன்டர்ஸ்டேட்டுக்கும் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னும் உணர முடியல. ஏன்னா அதுக்குரிய கருவி இல்லை, அது கருவினால் உணர முடியாது. அப்போ அவர் கேட்கிறாரு, நீங்க சொல்றீங்க ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகள் எனர்ஜி பார்ட்டிகளை நீங்க வந்து நான் வந்து வேற ஒரு பேரால சொல்றேன், இன்டீரியர் பார்ட்டிகள் சொல்றேன். சரி, அத விஞ்ஞானிகள் இது வரைக்கும் சரியா உணர முடியல என்றது நான் ஒப்புகிறேன். அத்தகைய ஒரு விஞ்ஞானிகளால கருவிகளால இதுவரையில பெருக்கான கருவிகளால உணர முடியாத ஒரு பார்ட்டிகளுடைய ரகசியத்தையும் அதனுடைய ஈர்ப்பையும் இயக்கத்தையும் நீங்க எப்படி உணர முடியது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வந்து இருக்கக்கூடாது. உண்மையாகவே நம்முடைய சொன்னேன், அந்த விண்ணப்பத்தை நீங்க உணர்ந்து கொண்டீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் நுண்ணிய இயக்கமானது ஸ்பீடான பச்சுழற்சி முறை. இந்த 2 தன்மையான வச்சுக்கொள்ள அந்த ஸ்பீட்ல வந்து ஏற்கனவே அது சின்னது. அதாவது பார்ட்டிகள் வந்து மெட்டீரியல் இதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் மெட்டீரியல்னு வச்சுக்கூடாது, அது அலைதான். அந்த சுழல் வேகத்தினால எதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால வந்து இப்போ ஒளி சுவை மனம் அந்த அழுத்தத்தை கூட ரிஃப்ளெக்ட் பண்ற போது அதனால அது வந்து ஒரு சாலிட் திங்கா வந்து கருத வேண்டியதா இருக்க தவிர விண் என்பது அலைதான், சுழல் அலைதான். அதுல வேகம், அந்த வேகம் அதிகமாக இருக்கிறது ஒன்று, நுண்ணியதாக இருக்கிறது ஒன்று. நீங்க எத்தகைய கருவியை கொண்டு இருந்தாலும் நீங்க எடுத்து பார்க்கிற போது எங்க இருக்குமோ அது அந்த இடத்துல நிக்கிறது. அந்த க்ஷணத்துல எத்தனையோ கோடியில ஒரு நேரம் தான் நிற்கும், அதுக்குள்ள மறைஞ்சிடும், வேற இடம் போயிடும். அதனால பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். அவங்க இந்த ஸ்பீடுக்கு ஓமானம் கேட்டாங்க. நான் சொல்றேன், ஸ்பீட அதனுடைய ஸ்பீட்ல சொல்ல முடியாது, அதுல இருந்து வரக்கூடிய அலையினுடைய ஸ்பீட சொல்றேன். சூரியன் இருக்குது, பூமி இருக்குது, தூரம் என்ன 9 கோடி மைல் 2 அப்போ இந்த 9 கோடி மைல் தூரம்
சூரியனை பூமி சுற்றி வருதுன்றது நல்லா தெரியுதுல்ல. ஆமா, அந்த சுற்றி வரக்கூடிய வேகத்துல எந்த பக்கம் போனாலும் அந்த 9 படி மைல் தூரம் இல்ல, கொஞ்சம் எலிப்டிக்கலா இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட்டம் குறையுமே தவிர மொத்தத்துல அந்த 9 படி தூரம் இருக்குதா இல்லையா? இது எப்படி இந்த தூரம் உங்களுக்கு அமைந்து இருக்கிறது என்று கணக்கு எடுக்க முடிஞ்சுதான் நான் சொல்றேன். இது எதனால செய்தது, அது எதனால செய்தது? சூரியனோ பூமியோ எல்லாம் அணுக்களால்தான். பூமி சுழண்டுட்டு தானே இருக்குது, சூரியனும் சுழண்டுட்டு தானே இருக்கு. அப்போ அது எதனால ஆக்குறதுன்னு பார்க்கிற போது இந்த நுண்ணிய மூலக்கூறான விண்துகளால கட்டப்பட்டதான் பூமி போது. அந்த விண்துகள்ல அந்த சுழற்சி வேகம் இல்லைன்னா பூமி சுழலாது, அதனால் ஆக்கப்பட்ட பூமி சுழலாது. இந்த இடத்துலதான் நான் கண்டுபிடிச்சேன். அதை வச்சுக்கிட்டு அனுமானமாக நாம எடுத்தாலும் அதை வச்சுட்டு மற்ற இயக்கங்களை எல்லாம் கணிச்சு பார்க்கிற போது சரியா இருந்தாதான் இந்த அனுமானத்தை ஒப்புக்கொள்ள முடியும். இப்ப நீங்க பார்த்து சொல்லுங்க, சரியா இருக்குல்ல? ஆனா ஏன் காண முடியலன்றதுக்கு நீங்க சொல்றது, அதாவது அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப நாங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அணுமுறையில பிடிச்சி நாங்க பார்க்கிறோம். ஒரு காலம் அது பிடிக்கவே முடியாது. ஏன் நீங்க எதனால பிடிக்க போறீங்க? Some capsule that is made up of the same particle. அந்த சேம் பார்ட்டிகள்னா அது வேகத்திலேயே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சுழற்சியினால ஒண்ணு தள்ளி நிற்கிறது, அதுக்கு இடையில இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில எஸ்கேப் ஆயிடும். அதனால என்னைக்குமே ஒரு அணுவை நீங்க பார்ட்டிகளை குதிச்சு அதனுடைய வாழ்வு பார்க்க முடியாது. கூட்டு இயக்கத்தில் வரக்கூடிய விளைவை வைத்துக் கொண்டு அனுமானம் தான் வேணுமே தவிர இந்த பார்ட்டிகளுக்கும் ஸ்பேஸுக்கும் அனுமானம் தான் போகணுமே தவிர, அதனாலதான் அந்த பிலாசபின்னு வச்சுட்டாங்க. காலம் தூரம் பருமன் வேகம் என்ற 4ஆல கணக்கிடப்பட்டதெல்லாம் சயின்ஸ். அது புலன்களால அறியலாம், கருவிகளால அறியலாம். அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய முன்னிய பொருளெல்லாம் அறிய முடியாது. அதனால்தான் அந்த ஃபண்டமெண்டல் பேசிஸ் அறிந்தவர்கள் எல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொன்னாங்க அந்த காலத்தில். அவங்கதான் தத்துவஞானிகள். ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ற தத்துவஞானிகள். ஏதோ பெரியவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஃபண்டமெண்டலிஸ்ட் இல்ல, அப்படி இல்லை. ஃபண்டமெண்டலிஸ்ட்னா பேசிக் தியரி ஆர் ட்ரூத், அந்த நேச்சர், அதை உணர்ந்தவர்கள் சொன்னாங்க. அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளினால சக்தி அவ்வளவு எந்த பொருளையும் சுருந்தடித்துக் கொண்டிருக்கிறனாலே ஒவ்வொரு அணுவையும் சுருந்தடிச்சு அந்த அழுத்தம் மையத்துல போய் அழுத்த முடியும். அழுத்துற போது அது எவ்வளவு வாங்க, அங்க இடம் இல்லை, அங்க சேர்ந்து அந்த அழுத்தத்துல அது வாங்க, அது தாங்கிறது போக மிச்சம் சுற்றி, அதாவது பெருமெறிய வந்து அது அலையாயிருக்கு. அப்போ இங்க வாங்குது, அங்கே கொடுக்குது. இங்க அட்ராக்ஷன், அங்கே உதாரணமா ஒரு கொடையடியில ஒரு பானை இருக்கிறீங்க, வெற்று பானை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்ணி. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு நிரப்பி போனா என்ன பண்ணல அந்த பானை, அது கொள்ள வேண்டிய வரைக்கும் வாங்குது, அதுக்கு மேல இருக்கிற தள்ளு. இப்போ கொள்ளும் சக்தியாக இருந்தது தண்ணி சக்தியாக மாறுதில்ல. இதே அப்படிதான் எந்த பொருளுக்கும் இருக்கு. அளவுக்கு மேல போனா அவருடைய பறவையே மாறி போகும், தன்மையே மாறி போகும். அந்த மாதிரில அந்த பரமாணுக்குள்ளாக மையப்புள்ளியை கொண்டு வளர்ப்பதாக ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது. சுற்று வட்டத்துல தண்ணு சக்தியாக, தண்ணு சக்தியினாலதான் ஒவ்வொரு அணுவையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல
அப்பால தள்ளி நிறுத்தக்கூடியவரும், இது கொள்ளு சக்தியினால அது எவ்வளவு தூரம் அது சுற்று வேகம் குறையுதா அந்த அளவுக்கு இங்க வந்து நெருங்கி இயக்க செய்யவும், அப்போதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதுக்கு மேல நெருங்க முடியாது, அதுக்கு மேல விலக முடியாது. அணுவோட அணுவானாலும் சரி, அண்டங்களோட அண்டங்களானாலும் சரி. அப்போ இந்த சூரியனை சுற்றி வரும் வேகத்துல பூமி எவ்வளவு வேகம் ஒரு நாளைக்கு சுற்றுதுன்னு கணக்கு இருந்தீங்களா கேட்டாங்க. இல்ல எதிர்ப்பாங்க விஞ்ஞானிகள், இப்ப எங்களுக்கு தெரியல. சரி, நான் சொல்றேன். இப்போ 9 கோடி மைல 2ஆக ஆக்கினீங்கன்னா திட்டம் வரும். 22 கீழே 7ஆல அதை பெருக்குங்க, ஆர்பிட்டனுடைய நீளம் வரும். 365ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? இப்ப நான் சொல்றேன், 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு ஓடுது இந்த பூமி. இவ்வளவு கோடி அணுக்கள் சேர்ந்த பிறகு இவ்வளவு ஓட்டம் இருந்திருக்கோம்னா தனியா இருக்கிற போது எவ்வளவு ஓட்டம் எவ்வளவு ஸ்பீடு இருக்கும்? அந்த ஸ்பீடு கணக்கு. அதே போல தன்னாட்கள்ல போனது போக தள்ளு சக்தி இருக்கு ஒரு அணுக்கள் இருக்கும். பூமியினுடைய அணுக்கள்ல எவ்வளவு தள்ளு சக்தி இருக்குது, சூரியனுடைய அணுக்கள்ல எவ்வளவு சக்தி இருக்குது, தள்ளு சக்தி. இந்த தள்ளு சக்தியை கூட்டினா, ஒன்று கூட்டினா அதுதான் 9 கோடி மைல். அவங்களுக்கெல்லாம் எல்லாம் மேல்நாட்டுல ஒரு நல்ல குணம் ரொம்பவே இருக்காங்க. நம்ம நாட்டோட கொஞ்சம் உயர்ந்த ஒரு கருத்தை தெரிவிச்சுன்னா அப்ரிசியேஷன் அல்லது பாராட்டுன்றது உயர்ந்துட்டாங்க. எங்க கட்டலாம்? நான் ஏன் சொல்றேன்னா, பாம்புக்காக நல்லா தெரியும். இந்திய நாட்டினால இந்த நாட்டுல ஒரு சொல்றது தப்பு இல்லை. அதனால இந்த இங்கே பாருங்க, நம்ம நாட்டிலேயே வடநாட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஐஏஎஸ் மீனாட்சியை பாஸ் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறது. அதாவது அந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா அப்போ இது முட்டாங்களா? நல்ல இங்கே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான், அதெல்லாம் சரி பாஸ் மார்க்கு நம்ம படிக்கக்கூடாதுன்னு கூடுமான வகையில தாராளமா போகும். இங்கே எவ்வளவுதான் இருந்தாலும் 10% கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 100 ஆகிக்கிட்டா எவ்வளவு குறைக்கலாமோ அவ்வளவு குறைச்சி போட்டு இங்க மார்க் கொடுக்கிறது இருக்கக்கூடிய சிக்கனம், அனாவசியமான சிக்கனம் தான் இங்க வந்து ஐஏஎஸ் இதே போல நம்ம நாட்டுல வந்து இந்த குணம் போகும். ஒருத்தர் முன்னேறி வந்தா பாராட்டுறது இந்த குணம். நீங்க இந்தியாவை விட்டு இந்த மேற்பரம் போனீங்கன்னா எல்லா நாட்டிலையும் பாராட்டப்படும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய பாராட்டக்கூடிய குணம். இங்க நீங்க ஒரு ஆற்றுல காண்பிச்சீங்கன்னா காலதான் பார்ப்பாங்க. இந்த நிலையை மாற்ற வேண்டியதுதான் இப்ப நம்முடைய கடமை. இந்த நிலையை மாற்றி மனிதன் உயர்த்தி சுதந்திரமாக வளரப்படணும், அவருக்கு ஒட்டாசி செய்யணும் என்ற மனப்பான்மை நமக்கு வளரும். அதோட இந்த இறைநிலைய எத்தனை பேர் உணர்ந்திருக்காங்க? இறைநிலையை உணர்த்துவதற்காகத்தானே மதங்கள் வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மதங்கள் ஏதாயினும் இறைவனை உள்ளதும் உள்ளவாறு உணர்வதற்குரிய பயிற்சியும் உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு நெறியும் பழக்கங்கள் இருந்தார். அதை தடுக்கிறது தவிர மதவாதிகள் வேற ஒன்றும் செய்யாது. அதனால என்ன ஆச்சுன்னா,
இறைநிலைய, அதாவது இயற்கையை உணராத மனிதன் தடைப்பட்டான் முதல்ல. அப்படி வளர்ந்து வரக்கூடிய அறிவு அங்க தடைப்பட்ட என்ன ஆகும்? திசை மாறும். அந்த திசை மாறும்னா பொருள், புகழ், அதிகாரம், புலனின்மோ இல்ல அதிகமான நாட்டமோ எங்க போய் சேரணுமோ அங்க சேராதனால உண்மையான வழி தெரியாத திசை மாற்றம் தான். இந்த நிலை மாறணும்னு சொன்னா இந்த இறைநிலையை தெரிந்து கொள்ளும். அந்த இறைநிலைய 3 இருப்பு நிலையில 3: பூரணம், விரைவு, அறிவு, வேகநிலை. அப்போ இயக்க நிலையில 3: பரிணாமம், இயல்பூக்கம், கூடுதலம். கூடுதலம்னா முன்னாடியே சொல்றேன். அதாவது எந்த செயல் எந்த அலை பொருளோடு சேர்ந்தாலும் அந்த இடங்காலம் தொடர்பு கொள்ளும் பொருளுக்கு ஏற்ப அதனுடைய விளைவு துல்லியமான விளைவு வரும். அதே போல நீங்க 5வது ஆண்டு உங்களுடைய வயதுல ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. இப்ப நினைச்சு பார்க்கறீங்க, அப்படியே அந்த காட்சி தெரியுது. என்னைக்காக எப்படி தெரியுது, எங்க தெரியுது பார்க்கணும்னா பார்த்து அதை யோசித்தது உண்டா? இல்லை. நமக்கு வேற வேற வேலை சாப்பிடுறது அது ஏன் போயிட்டோம். எவ்வளவு பெரியது! சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அப்படியா சொல்றது. அதிலிருந்து வந்து தொடர் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட அமைந்திருக்குது. இது எங்க இருக்குது, என்னங்கிறது வரல, எங்கிருந்து வரல என்று கண்டுபிடிக்க அத்தகைய பேராற்றல் உடையது மாத்திரம் இந்த மனிதனுடைய உள்ளான் செய்தது தானே எடுத்துக்காட்டுது. அதாவது நீங்க ஒரு யானையை பார்த்தீங்க, அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அது நேர ஒரு ஆள் உட்கார்ந்தோம்னா அவன் ஒரு புல்லா போட்டோம்னா அந்த புல்லாக சிகப்பு கலர்ல ஒரு அடையாளங்கள் அவ்வளவு தெரியும். எவ்வளவு உண்மையான படம் பிடிப்பாங்க. அது அப்படி அது எப்படி வந்து பார்த்தா நம்முடைய ஜீவகாந்த சக்தி அந்தந்த இடத்துல மோதுவதற்கு தகுந்தவாறு அழுத்தமா ஒளியா சுவையா மனமாக மாறுறது. நம்முடைய ஜீவகாந்த சக்தியெல்லாம் மனமாக இருப்பதனால எப்படி இருக்கிறதோ அதே போல மாறுகிறது. அந்த பொருளை ஒரு மோல்டாக வைத்துக் கொண்டு அதே போல மாறுகிறது. அப்புறம் அந்த பொருள் போச்சு, அவன் போனான். ஆனா மாறியவன் யாரு? நம்முடைய அறிவு மனம் என்ற நிலையில மாற்றம் பெற்றது. மனம் என்ற நிலையில மாற்றம் பெற்றது. அறிவு என்ற நிலையில அதை அப்படியே பதிவு பெற்றாச்சு. அறிவு எப்படி விளைவு? நீங்க மனநிலையில என்னென்ன இப்போ நான் அப்படியே கையை வச்சுட்டு வரேன். இது என்ன? ஓ, இது மனம். நான் உட்கார்ந்து எனக்கு கண் பார்க்கல. இந்த விரலை கொண்டு அறிவு கொண்டேன். அதாவது விரல் மூலமாக மனம், அந்த மாதிரி மனதின் மூலமாக நாம் உலகத்தை அளக்கணும். நாம் எந்த காட்சியை எந்தெந்த செயல் செய்கிறோமோ அவங்க மீண்டும் அந்த படித்த பதிவு அதுவா அந்த ஃப்ரீக்வன்சி மென்டல் ஃப்ரீக்வன்சி மன அலைச்சலுக்கு வந்தாலும் அதே இது தானே வரும். அப்படி இல்லை, நீங்க நான் என்ன பார்த்தாங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்க, இட் இஸ் அட்யூன்மென்ட் டு மென்டல் ஃப்ரீக்வன்சி. அந்த நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அது எந்த மன சூழல் நீங்க பார்த்தீங்களா அதை கூர்ந்து அதே சொல்றதுக்கு நீங்க நினைக்கிற போது அது அட்யூன்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுகிறீங்க. அப்போ உடனே அந்த காட்சி வரும். என்னது? செயலுக்கு விளைவா இல்லையா? நீங்க செய்த செயலுக்கு அது விளைவுங்கிற ஒப்புதான். சரி, அப்படி ஒரு எண்ணம் உண்டாகிற போது
எண்ணெய் எங்க மனதில், அதாவது பிரெயின் செல்ஸால் பையன் அழுத்தமாக இறுக்கி வச்சுட்டு இருந்ததை எடுத்து சுருக்கி காட்டுது. அந்த பிரெயின் செல்லோட தொடர்பு கொள்ளத்தான ஜீவகாந்த சக்தியினால உடல்ல உள்ள செல்லெல்லாம் அந்த பிரெயின் செல்லுல என்ன எண்ணம் உண்டாகுதோ அதுக்கு உடனே அதற்குரிய கருவி வேலை செய்ய தயாரா இருந்து அத்தனை கோடி செல்களையும் இயக்கி கொண்டு டைப்ரைட்டர் கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அண்டு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, உடனே இந்த விரல் ஏ அடிக்கிறவங்க ஏ அடிக்கிறோம், எண்ணெய் அடிக்கிறவர்கள் எண்ணெய் அடிக்கிறோம். இங்கே உள்ள செல்கள் என்ன எடுத்து காட்டுறதா அதுக்கு உடல் இயக்கம். உடல் இயக்கத்தினால மனமும் அதே செயலாகும். அப்போ உடல் இயக்கம் மன இயக்கமா எப்படி ஒன்று வருவாங்க. ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில கான்ஃபிளிக்ட் என்ற ஒரு வார்த்தையை, அதாவது பிணக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பிணக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம அறிவுக்கும் முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இல்லை. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பிணக்கு என்பது ஒத்துக்கொள்ளாமை. நீங்க இருக்கீங்க, உங்க மதர் அன்னை இருக்க, அன்னை ஏதோ உங்களுக்குன்னு ஒன்று சொல்றாங்க, நீங்க அதை ஒத்துக்கொள்ள. அந்த ஒத்துக்கொள்ளாத போது அவர்களை வேறுபடுத்தி நீங்க வேறுபடுத்தி நிற்கிறீங்க பாருங்க. பிணக்கு. இந்த பிணக்குல இந்த ரெண்டு உயிருக்கு இடையே உள்ள பொருள் கலந்து ஏற்படும். சரி, நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இதை நினைக்கிற போது, இந்த பிணக்கு நினைக்கிற போது அதே கலக்கம் தான் உண்டாகும். இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க 40 பேர் 50 பேர் இருக்காங்கன்னு சொன்னா இந்த 50 பேர் நம்ம பிணக்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 50 பேர்ல 20 பேர் பிணக்கு வச்சுக்கிறோம்னு சொன்னா அவங்களால மூவ் பண்ணும் போதெல்லாம், தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அந்த பிணக்கு தானே வரும், உயிர் ஒற்றுமை வராது. அதனால நாம நினைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்ய முடியாது, அவங்க உதவி செய்யறாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு இருப்பு, அதாவது நிதி வேணும்னு சொன்னா எத்தனை அன்பர்களுடைய நட்பு இருக்கிறது என்று பாருங்க. அந்த நட்பு தான். எத்தனை பேருடைய எதிர்ப்பு இருக்கிறதோ அந்த எதிர்ப்பு தான் அந்த நிதி அளிக்கக்கூடியது என்றதை மனதில் வச்சுக்கிட்டோம்னா அப்ப நமக்கு என்ன வேணும்? செயல் முறையில செயல் தானே விளைவு வரணும். அப்போ நமக்கு எல்லாரையும் நட்பாக வச்சுக்கணும், நட்பை வெற்றி செய்து கொள்ளலாம். அதற்கு நாம பழக வைப்போம். யார் என்ன சொன்னாலும் அதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு தானே பார்க்கலாம். அதை விட்டுட்டு அதை சொல்றதுல அவங்களுடைய கருத்து என்ன, நான் என்னுடைய கருத்து எந்த இடத்துல வேறுபட்டிருக்கு, அவர்கள் உணர்ந்தவளா நான் உணர்ந்தவனா, நான் உணர்ந்தவளா தான் ஏன் அவங்களுக்கு அந்த அவங்க கருத்து கொடுத்து போறாப்புல இருந்தா அது பிரமாதமான மாற்றம் வந்துடாது. 5 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் 3 ரூபாய் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அவன் 5 ரூபாய் கேட்டான், எனக்கு வருது. இந்த 2 ரூபாய் வாழ்க்கையில ஒரு பிரமாதம். அந்த 2 ரூபாய்க்கு சண்டை போட்டு வாய் சண்டையாகி கை சண்டையாகி அடிவெளி கொண்டு போட்டு போய் போலாம். இதுல நம்மள தத்துவம் வாழ்க்கையில உண்மையான தத்துவம் எல்லாரும் கையாள. மேத்தமேட்டிக்ஸ்ல அதாவது படிக்கிறீங்க, அதுல கணக்கு போடுற போது ஆக்ஷன் என்று வருது. நான் அந்த கணக்கெல்லாம் படிக்கல, நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆனா கண்ணில் பார்த்து தெரிஞ்சுட்டு சொல்றேன். சின்ன கணக்கு கூட்டுறது கழிக்கிறது வருது இல்லையா, இன்னொன்னா அதாவது 8 7 இது கூட்டினா 15 கூட்டிடலாம். 8 7 3 3 7 8 வரும். அந்த மாதிரி ஒன்னோட ஒன்று போட்டணும்னு சொன்னா இப்ப 3 7
3 கீழே 8 இந்த 2 கூட்டணும். அந்த மாதிரி என்ன கணக்குகள் எல்லாம் கூட்டுறதுக்கு என்ன செய்யறோம்? இங்கே சிம்பிள் ஐடியா, ரொம்ப அதிகமான ஆராய்ச்சி வேண்டியதே. இதற்கு ஜிசிஎம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதாவது ஜெனரல் காமன் ஃபிகர். அது இந்த பின்னத்துல கீழே வரக்கூடியது எல்லாத்துக்கும் ஒத்து வர்ற மாதிரி அதை பெருக்கி அதை ஒரு ஃபிகரை ஒன்று கண்டுபிடிச்சிட்டா அது கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்து கூட்டுறதோ கழிக்கிறதோ பெருக்கிறதோ வளர்க்கிறதோ சொல்லணும். இப்ப எந்த பின்னம் ஆயிடும்? 7 கீழே 3 கீழே 7 இருந்தாலும் அல்லது 8 கீழே 11 இருந்தாலும் இந்த 2ஐயும் கூட்டலாம் கழிக்கணும். பிணக்கே இல்லை. இந்த காமன் ஃபிகர் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து காமன் ஃபிகர் ஆக்கி கொள்ளணும். நாம ஜிசிஎம்மா மாறிடணும். எல்லாத்தையும் ஒத்து போற மாதிரி எந்தெந்த இடத்துல இடிக்குதோ நீங்க பாருங்க, அதுக்கெல்லாம் மாத்திக்கிறோம். என்ன டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், வேற ஒண்ணுமே இல்லை. பொருளை கொள்ளுங்க, ஆனா இதை பார்க்கலாம், அது என்ன ஆயிரம் பார்க்கலாம். பொருளை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்னே நம்ம தண்ணி விட்டு கொடுத்தா அவங்களுக்கு தான் லாபமா போட்டோமே, விட்டு கொடுங்க. சில சமயத்துல இல்ல அவங்களுக்கே விட்டு கொடுத்தாலும் விவாதமா இருக்கா, இல்லைன்னா நடக்காது, விட்டு கொடுத்தது. அது அட்ஜஸ்ட்மெண்ட். இது தெரியாத அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு சின்ன விஷயத்துல ஒரு அடி நிலத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு வரும். அதுக்கு கோர்ட்ல போடுறோம். இவனுக்கு பேரனுக்கு தான் வரும் ஜட்ஜ்மெண்ட். நம்ம அரசாங்கம் அவ்வளவு வேகமான இந்த கோர்ட்டெல்லாம் நடத்துறாங்கிறது தெரியுமே நமக்கு. அதுக்குள்ள எந்த பொருள் மேல நாம வந்து விவாதம் வச்சாங்களா அந்த பொருளை விட 100 பங்கு செலவாயிடும். அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்குள்ளாக அந்த கோர்ட்ல போட்டா பாருங்க பெட்டிஷன், அவன்ல 2 பேர்ல ஒட்ட போடுவோம். என்ன இத கொஞ்சம் பொறுமையா இருந்து அதை விட்டு கொடுத்து அன்னைக்கே சரி பண்ணிட்டா ஒண்ணு எங்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா அவங்கிட்ட போகணும். ஒண்ணு அழி போறதையே அதான் விட்டு கொடுத்தேன். அந்த இந்த மாதிரி இந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் 3னுடைய பெருமையை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உணர்றீங்களா அந்த அளவுக்கு நீங்க உலகத்தையே உங்களாக மாற்றோம். சாதாரண வெறும் பேர் வாய் பேச்சுங்க 84 வயது வரைக்கும் ஆராய்ச்சியிலேயே வாழ்ந்த காலம் 50 ஆண்டு காலம். அந்த அத்தகைய ஆராய்ச்சியை ஏதோ ஒரு சன்னியாசியா இருந்திருக்கே எங்கேயோ வெளியில வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தது. குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு குடும்ப போக்கிலேயே இருந்து ஆராய்ச்சி செய்து வியாபாரம் செய்து உத்தியோகம் செய்து ஒவ்வொரு இடத்துலையும் கண்ட ஒரு அனுபவத்தை எல்லாம் படிச்சு இப்ப நான் சொல்றேன். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதனால ஆகாத நட்பு எதுவுமே இல்லை. எந்த இடத்துலயும் கொஞ்சம் துணிஞ்சுதான் விட்டு கொடுக்கணும், பணம் வராது. புடவைய வாங்கி வந்து காண்பிக்கிறாங்க ஒரு வீட்டுல, அது வந்து 800 ரூபான்னு சொல்றாங்க. 700 ரூபாய் இருக்குன்னா இதுக்கு எடுத்து ஒரு 100 ரூபாய் குறைச்சி கொடுக்கலாமே, இதெல்லாம் நான் கேட்ட கொடுக்க முடியாது. அது வானா விட்டுடு. நீங்க ரொம்ப பெரியமா இருக்குது, எப்படி வாங்கிட்டா புடவைக்குதான் பெரியமாங்க. அதில் நான் தான் சொல்றேன். வேணாம், நீங்க அந்த விட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகுது, அது கொட்டி பேசுறதுனால என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் யாரு நம்ம சொல்றாங்க, உடல், பொருள், ஆவி, இந்த 3ஐயும் ஒருவருக்கு ஒரு ஒப்பு கொடுப்பவர்கள் தான் கணவன் மனைவி. அதுதான் திருமணம். அதை உலகம் ஒப்புக்கொள்ள காட்டுவதுதான் திருமணம். அதாவது இருவர் உலகம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் முடிவு கொண்டோம், செயலில் கொண்டோம்.
ஒருவர் ஒருவருக்கு உடல் பொருளோடு ஆற்றல் உவந்து அர்ப்பணித்து நிற்கும் நிலையே காதல். அப்போ அதை விட வேற நட்பே இல்லை. அத்தகைய ஒரு பெரிய நட்பு நீங்க 100 ரூபா 50 ரூபாயில ஒரு தடவை ஏற்பட்ட உரசல் ஏற்பட்டு ஒரு புண்ணு ஏற்பட்டதா அவர் சின்ன அடிப்பட்டா கூட ஆக்கி வைக்கணும். ஆகையினால இந்த உறவுல பாவதம் அட்ஜஸ்ட்மெண்ட் சேக்ரிஃபைஸ குடும்பத்திலேயே பாருங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட எவ்வளவு ரூபா கொடுக்கலாம். ஆனா கெட்டு போற அளவுக்கு போகாத பார்த்துக்கணுமே தவிர வேற உங்களுடைய கடமையை அது வைக்கணும். அதன் பிறகு நாம கமெண்ட் டிமாண்ட் இந்த 3 இல்லாத வாழவே முடியாது. ஆனா எந்த நேரமும் பிறரை பத்தியே வசமாரி பேசிக்கிட்டே இருந்தது பாருங்க. அதுல அவங்க காதல கேட்டா யாருமே உண்மையேதான் நாம கொள்ளன்னு நினைச்சுக்கிட்டேன். இன்னொருத்தர் அந்த எவ்வளவு தொகையா இருக்கு 5 கூட இல்லையா, 4 குறைவு இருக்காங்க. இன்னொரு அம்மாவும் அப்பாவும் அவன் காதல கேட்டான்னா தப்பா அவங்க பேசுறதே இல்லை. கரெக்டா அந்த போறதுதான். ஆனா அந்த உண்மையை அவன் கேட்கறதுக்கு முடிந்தா உண்மையே சொன்னாலும் கூட சரி. அதாவது கமெண்ட், அதாவது 3வது ஆளு நம்ம பற்றி இன்னொரு ஒருத்தர் சொல்லும் போது அது வெறுப்புதான் வருமே தவிர நம்ம அப்ப கமெண்ட் வேண்டாம். கமெண்ட் உங்களுக்கு ஒரு பிராண்டனுக்கு ஒரு பொருள் வேணும், அது கேட்கணும். அதே தானே கேட்கத்தானே. அந்த கேட்கறதுல டிமாண்ட் இல்லாத ரிக்வஸ்ட்ல வர போது என்னாச்சு, நட்பு. டிமாண்ட் வந்து அப்ப கமெண்ட் டிமாண்ட் இந்த 3 ஒழிச்சுக்கணும். டிமாண்ட் என்பது எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கறீங்களே. இந்த நம்ம அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த கட்டடம் கட்டும் போதும் ஆடியாது நான் சொன்னேன், யாரையும் பணம் கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. அறிவிப்பு தான் செய்யணும். இவ்வளவு செலவாகும், விருப்பம் உள்ளவங்க வசதி உள்ளவங்க அதுக்கு ஒருத்தர் கொடுக்கலாம். அதே போல நீங்க பார்க்கறீங்க, கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்து. அவ்வளவும் எல்லாரும் கொடுத்தானே டிமாண்ட் பண்ணாத. அதே போல ஆளியாரு நீங்க பார்க்கிற கட்டணம் அவ்வளவும் டிமாண்ட் பண்ணவே இல்லை. யாரும் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்க போய் தெரிஞ்சவங்க யாரும் ஒருத்தரோட கேட்டதே இல்லை. எல்லாம் அன்போட விருப்பத்தோட கொடுத்தாங்க. அதாவது டிமாண்ட் பண்ண இருக்கிறதுக்கும் ரிக்வெஸ்ட் பண்ண வித்தியாசம். இதெல்லாம் ஏன்னா மனித மனம் தன்னை அறிகிற வரையில அதே அறிவு தன்முனைக்கு அந்த தன்முனைப்பு முனை இருந்த பூரா இருக்கும். எங்கேயும் அது இல்லாத ஆள் இல்லை. அதனால ஒவ்வொருவரையும் நம்ம நடந்து கொள்ளக்கூடியது கொஞ்சம் சைட்ல தான் போகும். அது நேரம் தன்முனைப்பு அவனுக்கு இருக்குது. அந்த தன்முனைப்புக்கே கூட சில சமயம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி உங்களுடைய அறிவு போல நம்ம நாட்டில் இருக்கிறது கொஞ்சம் குரல் தாங்க. நீங்க எல்லாம் ரொம்ப நாள் வாழணும் என்ன சொல்லி பாருங்க. அந்த தன்முனைப்பு அதை ரொம்ப அடைய கூட வரும். இது ஒன்றும் லாபம் இல்லை. அதான் இயல்பு மனிதனுக்கு. அதுதான் இந்த கோயில்ல வந்து சாதாரண ஆளுங்களாக இருந்தா இந்த உள்கடிப்பாங்க. இந்த உடுக்க அடிக்கடிக்க அங்க உட்கார வச்சிருக்காலே அவனுக்கு அந்த மண்முனைப்பு வேகம் உண்டாயிடும். அவன் ஊர் ஆடுவான், அப்புறம் டிரான்ஸ்லேட் வரும், அப்புறம் குறி சொல்லுவான், எல்லாம் ஆகும். இதே போல எல்லாரும் அங்க அடிக்கிற உடுக்க மாதிரி தான் இங்க நாம் அடிக்க வேண்டியதா இருக்கு சில இடங்கள்ல. இந்த 2 எடுத்துக்கொள்ள
டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதை கொள்ளணும், கை கொள்ளணும், பழகி கொள்ளணும். கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட், அதாவது விரதை பற்றி பேசுவது மூன்றாவது. நீங்க இதை செய்யணும், இதை செய்யணும் அதிகாரம் சொல்லுவது. அதுக்கப்புறம் டிமாண்ட், அதோட இதை வற்புறுத்தி இந்த மூன்றையும் விட்டுணும். அந்த மூன்றையும் கொள்ளணும், இந்த மூன்றையும் விட்டுணும். யோசித்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த 6 தானே, 6ல் 6 வாரம் இந்த தடவை கமெண்ட் அதெல்லாம் விட்டுருமா. சரி, அந்த ஒரு வாரம் வரைக்கும் அந்த கமெண்ட் என்னன்னு எவ்வளோ இருக்கு பாருங்க, அதை விட்டு பாருங்க. சரி, ஒரு வாரத்தில் கமெண்ட் போச்சு, அடுத்தல கமாண்ட், அப்புறம் 3 வாரத்தில் சரியா போச்சு. அதுக்கப்புறம் டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், அது ஒரு 3 வாரம். மொத்தம் 6 வாரம்னா 1.5 மாசம் தான் ஆச்சு. 1.5 மாசத்துக்குள்ளாக எத்தனையோ, அதாவது ஜென்மமாக எடுத்த கருவமைப்பு மூலமாக வந்த பதிவுகள் எல்லாம் அழகா பிக்ஸ் பண்ணணும். அந்த பிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தயப்படி பழகித்தான் சாதிக்கணுமே தவிர பழகாத செயல்களை தத்துவம் செயல்படவே கூடாது. கடவுள் எல்லா ஆற்றலும் உடையவன்னா யாரும் சொல்ல முடியாது. அந்த ஆற்றலை நான் அர்ச்சனை பண்ணும்போது அது ஐயா சொல்றாரு பாருங்க, எத்தனை விதமான 16 ஆற்றலாக சொல்றாங்க. அது பேர் சோழசாமர்ச்சனை. 100 பேர் சொல்றாங்க சாஸ்திரநாமார்ச்சனை, 1000 சொல்றாங்க. அந்த மாதிரி அவ்வளவும் இறைவனுடைய பெருமையை விளக்கிறது தான். அப்படி விளக்கினாலும் ஒரே அவன் தான் எவன் அங்கே இருக்கிறான் என்றது அது எழுதி போச்சுன்னா அவன் பெருமையை சொல்றதுக்கு இன்னொரு ஆடு, அதுக்கு ஒரு கூலி, அதுக்கு ஒரு இது தேவையில்லை. அவன் பெருமை என்னென்று உள்ள பெருமை எல்லாம் என்னுடைய நான் சாப்பிட்ற சாப்பாடை எவ்வளோ அருமையான முறையில் ரத்தமாக்கி, ரத்தத்துக்கு எத்தனை விதமான சக்தி வேணும், அத்தனை விதமான சக்தியை ஊட்டி ரத்தமாக்கி உலகத்தை பாதுகாக்கிறவன் அவன் தானே. அவன் தான் எப்படி உண்மையை உணர்றதுக்கு வெறும் வாய்நாள் இல்லை. அங்கே பரிணாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, இருப்பு நிலையில எடுத்துக்கொள்ளுங்க. இருப்பு நிலையில இறைநிலையானது எல்லாம் வல்ல பேராற்றல், எல்லையற்ற ஆற்றல், சொத்த வழி. அப்ப அணுவான பிறகு என்ன, அதை சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ந்தழுத்தத்துல அணுவையும் அழுத்தது, அணுக்கள் கூடியிருக்கக்கூடிய பேரணுக்கள், செல்கள், உடல்கள், கோள்கள் எல்லாவற்றையும் அழுத்தது. அப்ப அணுவும் அசைகிறது, அண்டங்களும் அசைகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இயக்கமும் அவனால் நடக்குது, அவனால் செய்யலாம். அந்த இயக்கத்தை ஒத்து நான் உதவி, அதாவது அதோட ஒத்து நான் பாடுவோமானா அதான் இறை வழிபாடு. இறைவனுடைய ஆட்சிக்கு அவருடைய செயலுக்கு உட்பட்டு நாம் நடப்பது இறை வழிபாடு. வேற எங்கோ இறை வழிபாடுன்னு என்னன்னா போச்சு தப்பு. அதாவது எங்கேயோ ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ரோடு பிளான் தெரியும், வேற இன்னொரு ரோடு போனா இப்படி போறதுக்கு காசிக்கு போறதுக்கு ராமேஸ்வரம் போய் நிற்கும். அந்த மாதிரி இல்லாத இறை வழிபாடுன்னு சொன்னா இறைவனுடைய செயலுக்கு இருப்பு நிலையில பூரணம் இல்லாதது இல்லை. அதே போல வேகம், எந்த வேகமானாலும் சரி. இப்ப போட்ட இது வேகம் தானே. இந்த வேகம் எங்க போய் முட்டுச்சு, அது ஏன் அங்க முட்டுச்சு, அது இந்த பூமியின் மேல இருக்கிறது. அதனால இந்த செயல் எங்க இருக்குது, பூமி எங்க இருக்கிறது, எல்லாம் சொல்லட்டும். அப்போ இந்த வேகம்
இங்க அதிர்ச்சி ஏற்படுத்தி இதனுடைய அதிர்ச்சி பூமிக்கு ஏற்படுத்தி பூமியினுடைய அதிர்ச்சியும் அந்த வேகமே எங்க பண்ண முடியும்? இறைவன் எந்த செயலாக இருந்தாலும் எந்த அசைவாக இருந்தாலும் முடியறது எங்கன்னா அதாவது அலை நிலையில தான் முடியும். அலையெல்லாம் நிலையில தான் முடியும். ஆகினால நாம் எதை செய்தாலும் இறைவன் ஆண்டதான் இறைநிலை ஆண்டதான் ஒரு சேர்த்து அது சேர்ந்து திருப்பி தான் நமக்கு அது தகுந்த விளைவு வரும். நான் என்ன செய்தாலும் ஒரு நண்பர் கேட்கிறாரு, நீங்க செயலுக்கு தகுந்த விளைவுன்னு சொல்றீங்க, அப்போ கணவன் மனைவி உறவுல ஒரு 10 நிமிஷம் தான் சென்றது. அங்க ஒரு குழந்தை பகுதியில் காலம் முழுவதும் என்ன படாத பாடுபடுத்து. நீங்க எப்படி இந்த ஒரு நிமிஷத்துக்கு 10 இவ்வளவு காலம் வேணுமா? யாரு புரியல. ஒரு சாமான் விற்கிற ஒரு செட்டியாரு ஒரு தராசு வச்சிருக்காரு. ஒரு பக்கம் கொண்டு இருக்குது, ஒரு பக்கம் சாமான் போட்டு நிறுத்த கொடுக்குறாரு. ஆனா அந்த சாமான் போட்டது இறங்கினா நீ வாங்க வந்து அங்க சரக்கு குறவா இருக்கு. அப்புறம் கடைசியா போயிட்டு அதுக்கு பதில் அல்லது பக்கத்து கடைக்கு அந்த சாமான்ல ஒரு ஹவுஸ் வாங்கி அதுல வைக்கிறேன். ஏற்கனவே 2 கிலோ இருக்குது இறக்கல. அப்புறம் ஒரு ஹவுஸ் வாங்கி அதுல போடுறேன். இப்ப இந்த ஒரு ஹவுஸ் தான் இந்த 2 கிலோ இதை இறக்கிச்சா? இதற்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிருக்காரு. அவ்வளவு சேர்ந்துதான் இங்க இறக்குது. அது போல நீங்க இதுவரைக்கும் எத்தனை காலமாக செய்து வந்தீங்களா? அதுக்கு இந்த சந்தர்ப்பம் தான் இந்த 10 நிமிஷம். இங்கதான் அந்த தாசை இறக்கிச்சு. இது அதுலயே வந்து எல்லாம் கூட காலம் வந்ததுன்றது இல்லை. அதுக்கு வெயிட் பண்ணி மாதிரி எந்த செயல் செய்தாலும் அந்த செயலினுடைய தன்மைக்கும் நோக்கத்துக்கு தகுந்தவாறு கட்டாயம் அதனுடைய எனவே இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் யாருக்கு என்ன செய்தாலும் எப்படி என்பதை இந்த கருமைய அதாவது எங்கே இது பதிவாகுது? கருமை அங்கிருந்துதான் தெரிந்து வருது. இது நாம் செய்த வரைக்கும் வியாபாரம் மண்டாடிக்கும் பண்ணிட்டான். இன்னும் மிச்சம் இருக்குது கருமையத்துலன்னா அது அப்போ உற்பத்தி ஆகக்கூடிய குழந்தைகளுக்கும் போகும். அது மாத்திரம் இல்லாத இறந்துட்டான் மனிதன் வச்சுருக்காங்க. அந்த கருமையை மாத்திரம் தனியா இருக்கும். அதுதான் ஆடின்னு சொல்லுவோம். அதை இப்போ அந்த மனவளக்கலையில 3வது பாகத்துல அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன். அது அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க யாரோ அவர்கள் போய் சேர்த்துவாங்க. அந்த கருமையை இழுத்துக்கும். இழுத்த உடனே இது அது ஒன்றாகி அவனுடைய செயலும் அவனுடைய ஆற்றலும் அதிகரிக்கும். அதே செயலை அவன் செய்ய செய்ய இங்க ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் அதை பொருத்தமான முறையில் செய்யலாம். ஆகவே எந்த காலமானாலும் சரி நாம் செய்கிற செயலுக்கு ஒரு விளைவுக்கு சின்ன பொழுதுல ஒரு தவறு செய்யறாங்க. ஒரு அம்மையாரு அவங்க கவுன்சிலராக இருந்து அதன் பிறகு நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் படிச்சோம். அவங்க சொல்றாங்க, சுவாமிஜி இந்த இம்பார்ட்டன்ஸியை பற்றிய ஆராய்ச்சி அதிகம். ஒரு பையன் வந்தான், அவன் வந்து அவனுக்கு வந்து அதாவது 26 வயசு 27 வயசு நம்ம உடச்சே இல்லை. என்ன பண்றது? ஆண்மையே இல்லை சொல்றான். அப்ப அவனுடைய ஹிஸ்டரியை நான் எல்லாம் கேட்டேன். அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இதுல அதாவது அன்னைக்கு 10 தடவைக்கு நான் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கினேன். மறுநாடு ஒன்று போச்சு. அவ்வளவு நரம்புகளும் டீரேஷன் ஆகிடுச்சு.
ஒரு 3-4 தடவை ஆகி போச்சுன்னா அதுக்கு மேல இந்து வெளியே வராது, மொத்தம்தான் வெளியே வராது. அதெல்லாம் எங்கே பார்க்கலாம் போச்சு. இனிமே அது என்ன ஆகுதுன்னா ஒன்றும் செய்ய முடியாதுமா, அவங்களுக்கு செய்ய முடியாது, விட்டுட்டு அட்வைஸ் பண்ணி நல்லபடியா வாழ்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த மாதிரி பேர நம்ம சங்கத்துல கேள்வி கேட்கறாங்க. நான் வந்து ஐயா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, கல்யாணம்னா ஏன் பாப்பா கேட்க, அம்மா அப்பா ரொம்ப அவங்க பண்ணிட்டாங்க இல்லையோ, ஆமா அது போதும் வேணும், உனக்கு வேணும்னா நீ தீர்மானம் பண்ணப்பா, நீ இருக்கக்கூடிய நிலையிலே இப்ப கல்யாணம் பண்ணிருக்கேன், என்ன ஆகும், குடும்பம் நல்லா நடக்காது, உங்க உடல்நிலை நல்லா இல்லை சொன்னா சரிதான். ஏதாவது கட்சியில எல்லாம் போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதெல்லாம் சரியா வரணும். இந்த வினைக்குறை பக்குவத்துல ஆசீர்வாதம் பண்ணா எல்லாம் வந்துருமா? ஆசீர்வாதம் பண்ணா அவனுடைய மனதை தூண்டி விட்டு நல்ல செயலை செய்யறதுக்கு செய்யும். அந்த அளவுக்கு மென்டல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆற்றல் உதவுமே தவிர, ஆனா மற்றதுலாம் மாற்றிட முடியாது. அது தெரியாத இப்போ நம்ம நாட்டில் ஒரு பெரிய தவறான எண்ணம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் வந்துடும், உயிரை எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10-15 கதாசி வருது ஆசீர்வாதம் தான். என்ன என்னென்ன ஆசீர்வாதம், நான் கல்யாணம் பண்ணினேன் 5 வருஷமா குழந்தை இல்லை ஆசீர்வாதம், மனைவி என் சொல்ல சரியா கேட்கல ஆசீர்வாதம், என்னுடைய கணவர் வீட்டுக்கு காலத்தோட வரல ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் அந்த ஆசீர்வாதம் என் பையனுக்கு சளி குடிச்சுன்னா ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் இந்த கையினாலே எழுதி எனக்கு கடைசியில பார்த்து இத்தனை பேருக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கணும், உங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கா, எனக்கு செய்யறதா செய்யாது இருக்கதா, அந்த ஒரு வேலையே செஞ்சுட்டு இருந்தாலும் காலையில இருந்து மாலை வைக்க முடியாது. அத்தகைய முறையில எப்படி எப்படி நாம் யாராவது, ஆனா இயற்கையை உணர்ந்து கொள்ளணும். செயல் விளைவு தத்துவத்தை செய்தாதான் அவனுடைய செயலில் விளைவு வருமே தவிர, படிக்காத மார்க் வாங்கணும்னு சொன்னா எப்படி வரும்? அதான் இன்னைக்கு இளைஞர்களாங்க ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. படிக்காத மார்க் வாங்க எப்படி ஒரு மார்க்கு? அப்பா போய் அந்த ஆசிரியர் அதுக்கப்புறம் வேலைக்கு போனா அவ்வளவு படிச்சதானே அங்க வந்து ராசிக்கு சரியா. அதனால இப்படி எல்லாம் ஒரு மாற்று கருத்து, அதாவது உண்மையான கருத்து செயல்விளைவு தத்துவத்தை இல்லாத செய்தா நிச்சயமா அவனுடைய பலம் எங்கேயும் போயிட்டான். இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவனும் ஆட்டக்காய், அவனை செய்த செயலுக்கு தகுந்தவாறு விளைவு கட்டாயம். இப்போ ஒரு ஆண் பிள்ளை இருக்கான், அவனுடைய வினை பயன் அப்பா அம்மா செய்தது அந்த கருக்குறவாக வந்ததுல வினை பயன் உண்டு. இப்போ அவனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணு தேவை. நீங்க இந்த செயல்விளைவு தத்துவத்தை இந்த பெண்ணு எப்படி ஆணுக்கு அமையும், ஆணு எப்படி பெண்ணுக்கு அமையும் பாருங்க. சிலை ஊத்துறாங்கள, அதாவது மண்ணு சிலையில இருந்து எல்லா வெங்கல சிலை வரைக்கும் செய்யறாங்க. மோல்டு வச்சிருக்கோம், அந்த மோல்டு 2 இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், நேரம் இருக்கும். அதுக்கு பொருத்தமாக இது போட்டு அடிச்சோம்னா அதன் பிறகு மோல்டு, அதாவது உருவம் வந்துடும். அப்புறம் இதை எடுத்து வச்சுக்கோம். இதை போல இறை ஆற்றல்னால இந்த இயல்புக்கும் என்ற ஒன்றாக செய்கிற செயலுக்கு விளைவு என்ற போது இங்கே இந்த பையன் ஒரு பக்கம் கீழ்பக்கம் மோல்டாக இருக்கான். இவனுக்கு சரியான பொருத்தமா இருந்தா மேல் பக்கம் மோல்டு அந்த பொண்ணு சரியா இருந்தா தானே வரணும். அது இறைவன் தான் தேர்ந்தெடுக்கணும்.
அவன் கொண்டு வந்து போட்டான். அப்பதான் இவன் என்னென்ன செய்தானா இவன் எண்ணிட்டு இருப்பான். எனக்கு பெரிய நான் சொன்ன சொல்லுக்கு தவறாத ஒரு சொன்னா இவன் இவங்க அப்பா சொன்ன சொல்லு ஒண்ணு கூட கேட்க. இந்த மாதிரி அதுக்கு எத்தனையோ தடவை அவர் வருந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறவன் என் சொல்ல கேட்கறது என் பஞ்சாதி அவ்வளோ அப்படி இருக்கும். அது தேவையே இல்லை. அங்கெங்க அவன் செய்த செயலுக்கு தகுந்தவாறு அந்த அமைப்பு தானாகவே உண்டாகும். இதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் சரி அந்த குறைபாட்டை கணக்கெடுத்துக்கொண்டு அதை போக்குவதற்கு நான் என்ன செய்யணும் என்று செய்தால் கட்டாயம் குறைபாடுகளை போக்கிக் கொள்ளலாம். போக்க முடியாத போது இந்த காரணத்தினால போக்க முடியாது என்று மனதில் சாந்தியும் பொறுமையும் கொண்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லி நண்பர்களே, செயல்களில் தப்புவர்களை சரியா உணராதனால மனிதன் நல்ல செயல் செய்யணும், தீய செயல் செய்யக்கூடாதுன்றதான பெரியவங்களுடைய அந்த காலத்துல இப்ப இருக்கிறது விஞ்ஞானம். இந்த மதங்கள் எல்லாம் அந்த காலம் ஒரு 10,000 ஆண்டுகள் அங்கங்க இந்த பிள்ளைகளுக்கு எப்படிதான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும், அப்படி ஒரு ஆசை காட்டணும், நல்ல விஷயம். அதே போல தீமை செய்யாத இருக்கிறதுக்கு ஒரு அச்சமூட்டணும். அச்சமூட்டுவதற்கும் ஆசை காட்டுவதற்கும் ஒரு 2 வார்த்தைகளை உபயோகப்பட்டாங்க. சொர்க்கம், நரகம். நீ இந்த தவறு செய்தினா உனக்கு செத்த பிறகு அந்த பாம்பு வரும், அது வரும், தேடு வரும், செத்தல் போட்டு ஆட்டுவாங்க, அதை இருக்காங்க. அதே போல நீ நல்லது செய்தினா உனக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சி போவாங்க. அப்படியாகும் இப்படியாகும் கொஞ்சாமல் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வெடிக்காத பொய்க்கதை தான். ஆனாலும் அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு இந்த பயத்தினால நல்லதே செய்யறதும் தீமை செய்யாத இருக்கணும் இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு உள்ளவங்க இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு தேவைப்படாது. ஏன்னா இந்த சொர்க்க நரகத்துடைய நம்பிக்கை எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 450 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேருக்கு சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க. அதை நம்பிக்கை இருந்தா அதை நம்பி நல்லதே செய்யறது, தீமையா செய்யறது. செயல்களை பக்குவமாக பறைப்படுது. அதனால நல்லது எண்ணி நல்லது செய்யணும். அப்போ அதை செய்யறதுக்கு எப்படி நம்ம மனதை, அதாவது கருவி மந்திரத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு எண்ணமும் செயலையும் செயல்பட்டுக் கொள்வதற்கு அந்த கருமையை தூய்மை பற்றி ஒரு கவி எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ நமது நான் நிறைவேறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காது பொய்கள். இங்கே கவனிக்க, நிறைவேறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். அதாவது நம்மால செய்ய முடியாது, அடைய முடியாதுன்னா கூட இன்னொருத்தர் பார்த்து அது வேணும், இது ஆகணும், செய்யணும், எப்படி எண்ணணும். அந்த மாதிரி ஒரு 10 எண்ணங்கள் நம்மால அடைய முடியாதுன்னு வச்சுக்க. வாழ்க வளமுடன். வாழ்க.